ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பா, உயரமும் உன்னதமான தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. சுரமண்டலங்களால் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அப்பா எங்கள் மத்தியில் செய்யப்படுவதாக ராஜா. அப்பா, பரலோகத்தில் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்தர் 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 என்று துதிக்கும் பொழுது உம்முடைய மகிமை வெளிப்பட்டது போல ராஜா, இந்த நாளில் எங்கள் மத்தியில் உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் ராஜா. நாங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கும் போது தேவ தூதர்கள் இந்த கூட்டத்தின் மத்தியில் இறங்கி வருவார்களாக. அவர்கள் பணிவிடைகளை செய்வார்களாக தகப்பனே. தேவன் எங்களுக்காக முன் குறித்ததை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உம்முடைய மகிமை கடந்து வருவதாக ராஜா. உம்மை நாங்கள் ஆடி பாடி உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம் 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 தகப்பனே. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். Calvary
அபிஷேகம் எங்கள் தலை மேலே, ஆவியானவர் எங்களுக்குள்ள. எல்லாரும் கரங்களை எடுத்து தலை மேல வச்சுக்கோங்க. சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சுரமண்டலங்களை வாசிக்கும் போது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும். அப்பொழுது நீங்க பலன் அடைவீர்கள். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே, ஆவியானவர் நமக்குள்ளே. அவருடைய ஆவி ஊற்றப்படும் போது குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், குறைவுகள் எல்லாம் மகிமையாகும், குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால மகிமையாகும், நிறைவாகும் இயேசுவின் நாமத்தினால. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். ஆமென் அப்பா. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். வாய் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். வாய்களை கட்டுகிறவர், வாய் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். நொறுக்கப்பட்டவர்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. பிசாசு எந்தெந்த இடத்துல உங்களை சிறைப்படுத்த வைக்கிறானோ அந்த சிறைகள் இன்றைக்கு விடுதலையாகட்டும். கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. கட்டுகளை உடைக்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. போர்த்த
துயரத்துக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. தேவனுடைய சக்தினா மகிமை எங்கெல்லாம் சுரமண்டலம் வாசிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் பரலோகம் திறக்கப்பட்டது. எங்கெல்லாம் சுரமண்டலம் வாசிக்கப்பட்டதோ பரலோகம் இறங்கி வந்தது. இன்றைக்கு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சிறைப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிசாசு எந்தெந்த பகுதிகளில் அவன் சிறையாக்கி உங்களை வைத்திருந்தானோ அந்த பகுதிகளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். தேவனுடைய சகினா மகிமை விடுதலையாக்குகிறது. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசு. கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கட்டுகள் உடைகிறது. இருதயங்கள் காயம் கட்டப்படுகிறது. இருதயங்கள் காயம் கட்டப்படுகிறது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. பரலோகம் பரலோகம் இறங்கி வருகிறது. பரலோகம் இறங்கி வருகிறது. தேவனுடைய அக்கினி, தேவனுடைய பரலோக அக்கினி பணிவிடை செய்கிறது. உங்களுக்காக உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு அலை அலையாய் அலை அலையாய் ஒவ்வொரு தனித்தனி நபர்களையும் தொடுகிறது. இப்பொழுது வியாதியில வந்திருக்கிறவர்கள் சுகமடையும்படிக்கு, குணமடையும்படிக்கு, சிறைப்பட்டிருக்கிறவர்களை சிறையாக்கும்படிக்கு தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை, அவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது. அவருடைய ரத்தம் உங்களுக்காக தெளிக்கப்படுகிறது. உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு குணம் அடைவீர்களாக. இயேசுவின் ரத்தத்தினால சிறைப்பட்டிருக்கிற நீங்கள் விடுதலை அடைவீர்களாக. உங்களுக்கு முன்பாக இருக்க தடைகளை பால் பிரசும் எனும் நாமத்தை கொண்டு தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தடைகளை உடைத்தார். முன்னேறி செல்லுங்கள். விடுதலையின் பாதை உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலையின் பாதை உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னேறி செல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறந்திருக்கிறார். அனுகூலமான கதவு திறக்கப்பட்டாயிற்று. அனுகூலமான கதவு வாசல்கள் திறக்கப்பட்டாயிற்று. உங்களுக்காக திறக்கப்பட்ட கதவுக்குள்ள பிரவேசித்து போங்க. புதிய ரசம், புதிய எண்ணெய், புதிய கிரைன், புதிய ரசம், புதிய எண்ணெய், புதிய வாசல்களை கர்த்தர் திறந்தள்ளினார். கர்த்தர் திறந்தள்ளினார். கர்த்தர் திறந்தள்ளினார். வாசல்களே திறங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். கதவுகள் திறக்கப்பட்டது. கதவுகள் திறக்கப்பட்டது. மகிமை கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வல்லமை, 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 வல்லமை. அப்பா உங்க யூதராஜ சிங்கம் கர்ஜிக்கிறார். யூதராஜ சிங்கம் கர்ஜிக்கிறார். வாசல்கள் திறக்கப்படும்படிக்கு, அனுகூலமான கதவுகள் திறக்கப்படும்படிக்கு, உங்களுக்கு முன்பாக முன்னேறி செல்லும்படிக்கு விடுதலையின் பாதையை அவர் திறந்து விட்டார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அவர் கதவுகளை திறந்தருளினார். கதவுகளை திறந்தருளினார். ரியாந்தர பல வர 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 வர
நிலைத்து இதுவரை நடத்தினீரே. விசுவாசத்தோட சொல்லுங்க நன்றி. விசுவாசத்தோட சொல்லுங்க. இங்க இருந்து நீங்க திரும்பி போகும்போது நான் வெறுமையா போலன்றத விசுவாசித்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நன்றி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரீராயா இதுவரை உதவினீரே. எபினேசரீராயா இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. இப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கோ அந்த இடத்துல உங்க கரங்களை வைத்துக் கொண்டு விசுவாசமா பாடுங்க. ஏன்னா அவர் உங்களை தொடுகிற நேரம், சுகம் கொடுக்கிற நேரம். சொல்லுங்க, விசுவாசத்தோட பாடுங்க. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமாய் சுகமாய் தழும்புகளால் சுகமாய் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமாய் சுகமாய் தழும்புகளால் சுகமாய் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. 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 உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. எங்களை ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக அபிஷேக ஒலிவ மரமாக எங்களை நீங்க வைத்ததுக்காக நன்றி ராஜா. ஒலிவ கொம்புகளாக அப்பா கிறிஸ்து இயேசு
நொறுக்கப்படுவதில்லை. நீங்கள் உறுதியாயிருப்பீர்கள், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. சீயோனில் இருக்கிற தேவன் உங்களுக்காக அவர் இறங்கி வந்து அவருக்குள்ள உங்களை நிலைநிறுத்துகிறார், அவருக்குள்ள உங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவனும் உங்களை அசைப்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீங்கள் நிலைவரப்படுவீர்கள். உங்களுக்கு எதிரடையாகவும் விரோதமாகவும் போடப்பட்ட கையெழுத்தை கர்த்தர் சிலுவையிலே குலைத்து போட்டார். உங்களுக்கு எதிரடையாகவும் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டார். நீங்கள் உறுதிப்படுவீர்கள், நீங்கள் உறுதிப்படுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அபிஷேக ஒளிவரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே வெளிச்சமும் மீட்புமானே, நீரே ஜீவனின் பலனானே. நீரே வெளிச்சமும் மீட்புமானே, நீரே ஜீவனின் பலனானே. நானும் அபிஷேக ஒளிவரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, என் சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, உன் சேதமும் இன்றி காப்பவரே. நாடும் அபிஷேக ஒளிவரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். பலன் தரும் புகழிடம் நீரே, வேரோடு கிருபை செய்தீரே. பலன் தரும் புகழிடம் நீரே, வேரோடு கிருபை செய்தீரே. வளர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். வளர்ந்திடுவேன் நான், கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒளிவரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும்
சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன். இப்ப நம்ம 7 எக்காலங்களை ஊத போறோம். எல்லாரும் கவனமா கேளுங்க. வானத்தின் வாசல் நமக்காக திறந்திருக்கிறது. தேவ தூதர்கள் உங்களுக்காக பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 7 எக்காலங்களை ஊத போறோம். 7வது எக்காலம் ஊதப்படும் போது நீங்க ஆர்ப்பரிக்கணும். 6 எக்காலம் ஊதும் வரையிலும் நீங்க மௌனமா ஜெபிச்சிட்டு இருக்கணும். உங்க குறைவுகளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. உங்க தடைகளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆனால் 7வது எக்காலம் ஊதப்படும் போது நீங்க எல்லாரும் உங்களால முடிந்த உரத்த சத்தத்தோடு ஆர்ப்பரித்து நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ மதில்கள் இடிந்து விழும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இடிந்து விழும். 6 எக்காலம் ஊதும் பொழுது அமைதலா மௌனமா ஜெபிங்க. உங்க ஜெப குறிப்புகள் எதுவா இருந்தாலும் முன்னாடி கொண்டு வாங்க. இப்பொழுது முதலாவது எக்காலத்தை கேட்க போறோம். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. அவர் முதலாம் நாளில் நமக்காக உருவாக்கினார். அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிப்பின் தேவன். கர்த்தர் உங்களுக்காக சகலவற்றையும் சிருஷ்டிக்கிறார். அவர் 2ஆம் நாளில் உங்களுக்காக வெளிச்சத்தை அனுப்புகிறார். வெளிச்சம் உண்டாக கடவது. இருண்டு இருக்கிற உங்க வாழ்க்கை வெளிச்சம் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அந்த வல்லமை எந்தெந்த காரியங்கள் மறைந்து போயிருக்கிறதோ, மரித்து போன பகுதிகள், மரித்து போன வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மரித்து போய் 4 நாள் அழுகி போன நிலைமையில் இருந்த லாசருவை அவர் கல்லறையிலிருந்து வெளியேற்றினார். வெளியே வா. அழுகி போன காரியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து உருவாக்கி புதிய காரியங்களை செய்கிறார். இதோ அவர் புதியவைகளை உருவாக்கி கொடுக்கிறார். கிருபையும் மகிமையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். கிருபையின் மகிமையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர் மனுஷனை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவனுள்ள தேவனுடைய சுவாசம் இப்பொழுது உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. அவன் ஜீவாத்மாவானான். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் ஜீவன் பெறும்படிக்கு எல்லாரும் இப்ப 7வது எக்காலம் ஊதப்படும் போது ஆர்ப்பரித்து பெற்றுக் கொள்ளுங்க.
தகப்பனே. எரிகோ கோட்டைகளை உடைத்ததுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் முன்னேறி செல்லக்கூடிய விடுதலையின் பாதையை நீங்க வைத்ததுக்காக நன்றி. அவர்கள் உட்பிரவேசிக்கும்படிக்கு கதவுகளை திறந்ததற்காக நன்றி. தண்ணீர்களை உடைக்கிறது போல தடைகளை நீங்க உடைத்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. உம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் மகிமைப்படும், நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகும்படிக்கு தகப்பனே உம்முடைய ஜனங்களை மகிமைப்படுத்துவீராக. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இயேசுவின் நாமத்தினால பிதா.